பிரைஸ் எல்லாம். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்க மேல ஊற்றப்படும் பொழுது அவர்கள் எல்லோரும் விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஜெபிக்க கூட தேவன் கிருபை வேணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வேதம் வாசிக்கிறதுக்கு தேவ கிருபை வேணும், நம்ம ஜெபிக்க தேவ கிருபை வேணும். எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்கிறத கேட்கிறேன், என்னால 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல, 10 நிமிடம் கூட ஜெபிக்க முடியல. ஜெபிக்கணும்னு நினைச்சு போய் உட்கார்ந்தா என்னென்னவோ தோணுது, என்னென்ன காரியங்களோ வருதுன்னு. ஏன்னா நம்மளுடைய இருதயம் அநேக உலக காரியத்தினால நிரப்பப்பட்டபடினால, தேவனை விட்டு தூரமா இருக்கிறபடினால நம்மளால ஜெபம் பண்ண முடியல. ஆனா இந்த தேவ கிருபை வந்துச்சுன்னா நம்மளால ஜெபிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுட்டு நான் ஜெபிக்க முடியாத பிரச்சனையில இருக்கிறவங்க நீங்களா இருந்தீங்கன்னா, ஆண்டவரே இத்தனை நாளா என்னால் ஜெபிக்க முடியல, எனக்கு இந்த கிருபையை தாங்க. தாவீதின் மேல இஸ்ரவேல் குடும்பத்தார் மேல ஊற்றுவேன்னு சொன்ன அந்த விண்ணப்பத்தின் ஆவிய, வேண்டுதலின் ஆவிய என் மேல் ஊற்றுங்க நீங்க சொல்லி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் கிருபையா அந்த ஜெபாவியை உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமா நீங்க ஜெபம் பண்ணி கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆணியலை போல அதிகமா ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.